வெல்கம் எவ்ரிவன். நம்ம இப்போ ஆப்டிக்ஸ்ங்கிற சாப்டரை பற்றி பார்க்குறோம். ஆப்டிக்ஸ் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த நேச்சர் ஆஃப் லைட், ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் விஷன் ஆஃப் லைட். இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஆப்டிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆப்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு மேஜர் சப் கேட்டகரி பண்ணுறோம்: ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸ். ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸில் நம்ம நார்மலாக வேவ் ஆப்டிக்ஸ், குவாண்டம் ஆப்டிக்ஸை பற்றி படிப்போம். ஆனால் ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸில் ரே ஆப்டிக்ஸை பற்றி படிப்போம். சரிங்களா? ரைட். இந்த ரே ஆப்டிக்ஸில் என்ன அப்படின்னா, நம்ம இந்த லைட் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், இந்த லைட் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் ஆகுது, வித்தவுட் மீடியம் லைட் ப்ரொபகேட் ஆகும், அது தெரியும். இதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் இதில். இங்கே டியூவல் நேச்சர் லைட் இருக்கிறனால, ஒன்று லைட் வந்து வேவ் நேச்சரில் இருக்குது, இன்னொன்று பார்ட்டிகல் நேச்சரில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ டியூவல் நேச்சருங்கும் போது வேவ் நேச்சருங்கிறப்ப நம்ம இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷனை பற்றி படிப்போம். அண்ட் நார்மலாக பார்ட்டிகல் நேச்சருங்கிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இது மாதிரி நிறையா கைண்ட்ஸில் படிப்போம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இப்போ ஓவராலாக நம்ம லைட்னா என்னன்னு ஜென்ரலாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். லைட்டை பற்றி சில ஜென்ரலான ஒரு ஆஸ்பெக்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, லைட்ன்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் இஸ் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னால லைட்ன்றது ஒரு நியூட்ரல் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். சார்ஜ் நியூட்ரலா இருக்கிறனால இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயோ டிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ லைட் வந்து வேக்யூம்ல 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட், ஒரு செகண்டுக்கு லைட் வந்து டிராவல் பண்ணது எவ்வளோ? 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லைட் ப்ரொபகேட் ஆகிறதுக்கு வித்தவுட் மீடியம், நோ மீடியம் தேவையில்லை, மீடியமே தேவையில்லை. லைட் வந்து ஈஸியாக ப்ரொபகேட் ஆகும். நார்மலாக நான் பேசுகிற ஆடியோ சவுண்டு, நான் பேசுறது உங்க காது கேட்கணும்னா மீடியம் இருக்கணும். ஸோ இதுக்கு மீடியம் தேவையில்லை. அண்ட் தென் லைட்ன்றது விஷன் தெரியுது. அந்த எப்படி லைட் விஷன் தெரியுது அப்படின்னா, நம்ம 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் இந்த வேவ் லென்த்ல உள்ள இந்த லைட்டை தான் நம்ம விசிபிலிட்டி ரீஜன் சொல்றோம். இதுல தான் நம்ம விஷன் எஃபெக்ட் கிடைக்குது. அப்ப எப்படி அதை நம்ம இந்த விஷன் எஃபெக்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஃப்ளெக்ஷனை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா?